திருச்சி வேற லெவலில் இருக்குண்ணே பரவி முன்னாடி ஆப்ரேட்டர் முன்னாடி பாருங்க பின்னாடி இருக்காருங்க அடுத்து வந்துட்டுண்ணே ஹெலிகாப்டரில் இறங்கணும் தெரியுது அந்த ரெண்டு சைடு கையில் வச்சுக்காரில்ல அவர் தான் அந்த இதுதான் பண்ணுறாருண்ணே அந்த ரெண்டு வந்து ரெண்டுக்குமே ஜாயிண்ட் போட்டுருக்கு. ஆமாம் ஆமாம் மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணி இழுக்கும். ஓ சரி 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 அதான் அப்படி ஸ்லோவாக ஆகி கொண்டாருதுண்ணே அவ்வளோதான் கிணறு இறங்கியாச்சு. எட்டு பயங்கரமாக போடுதுண்ணே. எவ்வளோ ட்ரைனிங் இருக்கணும் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் அவன் தமிழ் கிடையாது. அவன் அந்த ஓட்டெல்லாம் தமிழ் கிடையாது, படிச்சிருப்பானுங்கல்ல. ஆமாம்மா கார்டு எல்லாம் சுற்றுறது. அவங்க உள்ளங்கண்ணே ப்ரொஃபஷனலாக இதுக்கு வேலை செய்யணும். அது சரி நல்லா இருக்குது. ஆனால் மேலே போகும்போது தான் எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம மாடியிலேருந்து 3 மாடியிலேருந்து 8 கிலோ தள்ளி எனக்கு நூலு பார்த்தா நமக்கு வயநாடு நூலு மாதிரி எந்த மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8 to 16 ஒரு 150 கிலோ 2 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ 150 கிலோவை உங்களை மோட்டர் இல்லாமல் எப்படி ஆப்ரேட் பண்ண அந்த அக்காவே இருக்குன்னா ஒரு 100 கிலோ இருப்பாங்க. அந்த தள்ளூர்லாம் மீதி அப்புறம் கணக்கு போடு. அந்த இது அதுவும் வெயிட் போச்சு. அந்த இது தான் அது வேறு கரெக்டாக லேண்ட் ஆகலாம். அதுவுமே லேண்ட் பண்ணுறதா ஒரே கடுமையான அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா அடுத்த கிளம்பு போதோ எதாவது வந்து போச்சுன்னா இவங்க இறங்க போகிறாங்களா யாரை அடுத்த போகிற கிளம்புதாங்களா அடுத்ததுண்ணே. ஓ சரி சரி அந்த வாட்ஸ்அப்பில் அப்படியே அனுப்பிட்டுருவாங்கண்ணே. நான் என்னடா எல்லாரும் யூடியூப் நினச்சேன் கேமரா கையில் நான் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன். இப்போ பாரு 150 கிலோ கிளம்பிடுச்சு. அப்பா அப்பா கரெக்டாக ஆயிடுச்சுண்ணே. திரும்பிடுச்சுண்ணே. அது சரியா நினைக்கிறேன். சரியாயிடுச்சு. கிளம்புது பாரு. அவ்வளோதான் கரெக்டாக ஏறி போகுது. ஃபுல்லாக வீடியோ ரெக்கார்ட்லேயே தான் இருக்கும்.